guys, my amazing learners. I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஓரளவுக்கு தான் இங்கிலீஷில் பேசுவேன், இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கான வீடியோ உங்களுக்குனே சொல்லுவேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே விதமான பேட்டர்ன், லைக் இந்த மாதிரி சிரிக்காமல் இருக்கனால நீ சோகமாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, இல்லை நீ ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்ற, இல்லை விரும்பி சாப்பிட்றனால நீ உன்னோட ஹெல்த்தை பார்க்காம இருக்கேன்னு அர்த்தம் இல்லை, நீ பணக்காரன்னு இருக்கிறனால நீ ஹாப்பியாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரே விதமான பேட்டர்னை ரிப்பீட்டடாக நிறைய விதமான சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது, அதுக்கு உண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பேட்டர்னை நம்ம நிறைய சென்டென்சஸோட எக்ஸாம்பிள்ஸோட பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எப்படி பேசுகிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலே உங்கள் இங்கிலீஷ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லாவே இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கான டாபிக் இதுதான். இதை டீட்டெயிலாக எப்படி பேசணும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேசுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்ஷன், இல்லைனா ட்ரைட்டு, இல்லைனா சிச்சுவேஷன், இது மூணில் ஏதாவது ஒன்று வரும். ஆக்ஷன்னா என்னது? ஒரு சென்டென்ஸில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது. ட்ரைட் அப்படிங்கிறது நம்ம குணநலன், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், இல்லைனா லைக் இந்த மாதிரி ஒரு டாலாக இருக்கிறதோ, இல்லை ஷையாக இருக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும். டாலாக இருக்கிறது அது வந்து ஒரு குவாலிட்டியில் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ட்ரைட் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி இல்லைனா கேரக்டரிஸ்டிக்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் அதான் டால், ஷை, ரிச், இதெல்லாம் வந்து ட்ரைட்டில் வரும் இல்லையா? சிச்சுவேஷன், என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு செயலை நம்ம செய்கிறோம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னதான் வரும்? ஆக்ஷன் வரும், ட்ரைட் வரும், இல்லைனா சிச்சுவேஷன். இது மூணுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் டசன்ட் மீன், இதுதான் நம்மளோட கீ ஃப்ரேஸ்னே சொல்லலாம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. என்னது? நீ சிரிக்காமல் இருக்கனால நீ சோகமாக இருக்கன்னு அர்த்தம் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு மெயினான கீ ஃப்ரேஸ் என்னென்னா இந்த டசன்ட் மீன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான். அதுக்கப்புறம் என்ன போடுவோம்? அசியூம்டு கன்க்ளூஷன். அசியூம்டு கன்க்ளூஷன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீ சிரிக்காமல் இருக்கனால ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம்ல, சோகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, இல்லை ஹாப்பியாக இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கிறாங்க, ஸோ அப்படின்றது அப்படி இல்லாமலே நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் அசியூம்டு கன்க்ளூஷன். நம்மளாக யூகிக்கிற மாதிரி சொல்லக்கூடியது. சோகமாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இதை நம்ம ஃபைனலாக போட்டு முடிப்போம். இப்போ சொல்கிற கன்ஃபியூசிங்காக இருக்கா? இப்போ இதே சென்டென்ஸை இங்கிலீஷில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாற்றலாம். அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், சிரிக்காமல் இருக்கனால, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். என்னது? நாட் ஸ்மைலிங். அடுத்தது இந்த அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது வரும். டசன்ட் மீன். டசன்ட் மீன் நீ, யூ சோகமாக இருக்கேன்னு, யூ ஆர் சேட். ஸோ இதில் இந்த ஃபார்முலா படி தான் நம்ம மாற்றிருக்கோம். நாட் ஸ்மைலிங் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய செயல். அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? டசன்ட் மீன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் இருக்குது, அது அப்படியே கொண்டு வந்துடும். இது ஈஸியான ஸ்டெப். அடுத்தது பாருங்கள், அசியூம்டு கன்க்ளூஷன். ஸோ யூ ஆர் சேட். இந்த சேட் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு முடிவு கொண்டு வரோம்ல, நம்ம யூகிக்கிற ஒரு முடிவு. நீ சோகமாக இருக்கன்றது அர்த்தம் கிடையாதுன்னு. ஸோ இதுதான் அசியூம்டு கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய சென்டென்சஸ் வந்து இதே ஃபார்மேட்டில் இந்த மாதிரியான சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதோடு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்சஸ் எல்லாம் எவ்ரிடே நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ணாதான் உங்களோட இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட் ஆகும். அதையும் மறக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நீ ஒரு தடவை லேட்டாக வந்தனால நீ பொறுப்பில்லாதவன்னு அர்த்தம் இல்லை அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நீ ஒரு தடவை லேட்டாக வந்தனால, இதுதான் வந்துட்டு இது மூணுத்தில் ஏதாவது ஆக்ஷனாக இருக்கும், ட்ரைட்டாக இருக்கும், சிச்சுவேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ இது என்னது இந்த இடத்துல அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா லேட்டாக வர்றது அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து இல்லையா? ஸோ அந்த சிச்சுவேஷன் எப்படியோ அதை பொறுத்து இருக்கிறனால இந்த ஒரு தடவை நீ லேட்டாக வந்தனால அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல சிச்சுவேஷனாக வருது. ஓகேவா? ஸோ இதை இங்கிலீஷில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்?
பீயிங் லேட்டுன்னு போட்டுக்கலாம். பீயிங் லேட் ஒரு தடவை, ஒன்ஸ், ஒரு தடவை நீ லேட்டாக வந்தனால, அதனால் பீயிங் லேட் ஒன்ஸ். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? டசன்ட் மீன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுருவோம். டசன்ட் மீன், எதுக்கு? இந்த அர்த்தம் இல்லை அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் இந்த டசன்ட் மீன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். டசன்ட் மீன் யூ. இப்போ என்னது? அஸ்யூம்டு கன்க்ளூஷன். பொறுப்பில்லாதவன்னு அர்த்தம் இல்லை. ஸோ பொறுப்பில்லாதவன்னு நம்மளா ஒரு மாதிரி அஸ்யூம் பண்ணுற மாதிரி, யூகிக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த இங்கே எழுதுவோம் லாஸ்ட்டாக. அப்போது பீயிங் லேட் ஒன்ஸ் டசன்ட் மீன் யூ, பொறுப்பில்லாதவன் அப்படி சொல்லும்போது ஆர் இர்ரெஸ்பான்சிபிள் போடும். இப்போ ரீட் பண்ணுங்க. பீயிங் லேட் ஒன்ஸ் டசன்ட் மீன் யூ ஆர் இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அடுத்தது, நீ சீக்கிரமாக பதில் சொல்லாதனால உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இதை நீ சீக்கிரமாக பதில் சொல்லாதனால, இதுதான் என்னவா இருக்க போகுது? ஆக்ஷனாக இருக்க போகுது, ட்ரைட்டாக இருக்க போகுது, சுச்சுவேஷனாக இருக்க போகுது. ஸோ இது என்னது? ஆக்சுவலாக நீ சீக்கிரமாக பதில் சொல்லாதனால அப்படின்னா இது வரும் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது சீக்கிரமாக பதில் சொல்லாதனால, அப்போ நாட் ஆன்சரிங், நாட் ஆன்சரிங் சீக்கிரமா அப்படின்னா குயிக்லி, நாட் ஆன்சரிங் குயிக்லி doesn't mean you, உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. doesn't mean you don't know, தெரியாது அப்படின்னா don't knowன்னு போடுவோம் இல்லையா? இப்போ ரீட் பண்ணுங்க. not answering quickly doesn't mean you don't know அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, பணக்காரனாக இருக்கனால நீ ஹாப்பியாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. நீ பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் ஹாப்பியாக இருக்கேன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பணக்காரனாக இருக்கனால அப்படின்னு சொல்கிறோம்மா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதணும்? பணக்காரனாக இருக்கனால பீயிங் ரிச்சுன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல பீயிங் ரிச் அப்படிங்கிறது என்னது? ட்ரைட்டுன்னு சொல்கிறது. ட்ரைட்னா என்ன? குணநலன், லைக் குவாலிட்டி, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதில் ரிச் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டியை குறிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பீயிங் ரிச் அப்படிங்கிறத இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? டசன்ட் மீன்னு இருக்குது. மீன் நீ யூ இல்லையா? பீயிங் ரிச் டசன்ட் மீன் யூ ஹாப்பியாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. அப்படி சொல்கிறது தான் டசன்ட் மீன் யூ ஆர் ஹாப்பின்னு சொல்கிறது. இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். பீயிங் ரிச் டசன்ட் மீன் யூ ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அதிகமாக பேசாதனால நீ ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதிகமாக பேசிகிட்டே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அப்படின்னு எந்த அர்த்தமும் இல்லை. நீ பேசலைனாலும் நீ ஃப்ரெண்ட்லியாக இருக்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை அதிகமாக பேசாதனால அப்படிங்கிறத நம்ம என்னென்னு போட போகிறோம்? நாட் டாக்கிங், அதிகமாக பேசாதனால அப்படின்னா மச்சுன்னு போட்டுக்கலாம். நாட் டாக்கிங் மச் doesn't, ஃபார்முலாவில் என்ன இருக்குது? doesn't mean you ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா doesn't mean you unfriendly. ஸோ ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இருக்கிறத unfriendly அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ரீட் பண்ணுங்கள். not talking much doesn't mean you are unfriendly அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நீ அமைதியாக இருக்கனால அதை ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. நீ சைலண்ட்டாக இருக்கிறனால ஒரு விஷயத்தை நீ ஒத்துக்கிட்டேங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீ அமைதியாக இருக்கனால இது என்னன்னு போடுவோம்? பீயிங் சைலண்ட், பீயிங் சைலண்ட். அடுத்தது, doesn't mean அதை ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? டசன்ட் மீன் யூ ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா அக்ரி அப்படின்னு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாகவும் கற்றுக்கலாம், நம்ம டெய்லி லைஃப்பில் பேசும்போதும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? சரி, ரீட் பண்ணுங்கள். பீயிங் சைலண்ட் டசன்ட் மீன் யூ அக்ரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, லேட்டாக காலையில் எந்திரிக்கிறனால நீ சோம்பேறின்னு அர்த்தம் இல்லை.
நீ லேட்டாக எழுந்திரிக்கிறனால நீ சோம்பேறினெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஆக்டிவாக இருப்ப. ஸோ நீ லேட்டாக எழுந்திரிக்கிறனால நீ சோம்பேறின்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போது லேட்டாக காலையில் எந்திரிக்கிறனால இதை இங்கிலீஷில் சொல்லும்போது அந்த எந்திரிக்கிறனால அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். வேக்கிங் அப் லேட்டாக, வேக்கிங் அப் லேட் எப்போ? காலையில், in the morning. நீ சோம்பேறின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா doesn't mean you are சோம்பேறி அப்படின்னா லேசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ரீட் பண்ணுங்க. waking up late in the morning doesn't mean you are lazy அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றனால நீ ஹெல்த்தை கவனிக்காமல் இருக்கன்னு அர்த்தம் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவோம், எப்பயாச்சும் ஒருக்கா சாப்பிடுவோம், அதனால் நம்ம என்னென்னு அர்த்தம் இல்லை, ஹெல்த்தை பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை ஃபாஸ்ட் ஃபுட் நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, இதை ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றனால அப்படிங்கிறத என்னென்னு எழுதுவோம்? ஈட்டிங் fast food. Eating fast food நீ ஹெல்த்தை கவனிக்காமல் இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. அடுத்தது எழுதுவோம் இல்லையா? doesn't mean you don't ஹெல்த்தை கவனிக்காமல் இருக்கணும்னா you don't care about health அப்படின்னு போட்டுக்கலாம். Eating fast food doesn't mean you don't care about your health அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஸ்ட்ராங்காக இருக்கனால நீ அழவே மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. நீ ஸ்ட்ராங்காக இருக்கனால அழவே மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. எப்படியும் எல்லாருமே ஒரு தடவையாவது அழுகிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் இல்லையா? ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கனால, ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதும்போது பீயிங் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். பீயிங் ஸ்ட்ராங் இதெல்லாம் எதில் வரும்? பீயிங் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரைட்டில் தான் வரும், இந்த குணநலன் கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ பீயிங் ஸ்ட்ராங் நீ அளவே மாட்டேன்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம்? doesn't mean you அளவே மாட்டேன்னு அப்படின்னா you never cry. Being strong doesn't mean you never cry அப்படின்னு சொல்லணும். Let's move on to the next sentence. பாருங்க, கோபப்படுறனால நீ கெட்டவன் அர்த்தம் இல்லை. கோபப்படுறனால நீ கெட்டவன் அர்த்தம் இல்லை. இதில் கோபப்படுறனால அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்? கெட்டிங்னு சொல்லலாம், கெட்டிங் ஆங்க்ரின்னு சொல்லலாம். கெட்டிங் ஆங்க்ரி doesn't நீ கெட்டவன் அர்த்தம் இல்லை. இந்த சென்டென்ஸ்க்கு doesn't mean you are bad. ரீட் பண்ணி பாருங்க. getting angry doesn't mean you are bad அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால உன்னை எல்லாருக்கும் பிடிக்குங்கிறது இல்லை, பிடிக்கும்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால, ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால அப்படின்னு சொல்கிறத having நிறையா ஃப்ரெண்ட்ஸ், many friends, having many friends என்னென்னு அர்த்தம் இல்லை? உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும்னு இல்லை, பிடிக்கும்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போது doesn't mean you are loved. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்ன்றது இல்லை. அப்போ you are loved by everyone. ரீட் பண்ணுங்க. having many friends doesn't mean you are loved by everyone அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்க. சத்தமாக பேசுறதுனால நீ சரின்னு அர்த்தம் இல்லை. அடுத்தது படித்தவனாக இருக்கனால நீ புத்திசாலின்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெண்டு சென்டென்சஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸ். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த சென்டென்ஸ், வயசானதால் நீங்கள் வீக்குன்னு அர்த்தம் இல்லை.
வயசானனால நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வயசானனால இதை சொல்லும்போது பீயிங் ஓல்டுன்னு சொல்லலாம். பீயிங் ஓல்ட் டசன்ட் மீன், நீங்கள் வீக்குன்னு அர்த்தம் இல்லை, டசன்ட் மீன் யூ ஆர் வீக். தட்ஸ் இட். இப்போ ரீட் பண்ணுங்கள். பீயிங் ஓல்ட் டசன்ட் மீன் யூ ஆர் வீக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபேமஸாக இருக்கிறனால உன்னை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஃபேமஸாக நீ இருக்கலாம், ஆனால் உன்னை மதிக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஃபேமஸாக இருக்கிறனால மதிக்கிறாங்கன்னெல்லாம் அர்த்தம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஃபேமஸாக இருக்கிறனால இது எப்படி சொல்லுவோம்? பீயிங் ஃபேமஸ். பீயிங் ஃபேமஸ் உன்னை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. டசன்ட் மீன் யூ மதிக்கிறாங்கன்னு, அதாவது நம்மளை மதிக்கப்படுறது, நம்ம அடுத்தவங்களால மதிக்கப்படுறதுங்கும் போது இப்படி எழுதிக்கலாம். மீன் யூ ஆர் ரெஸ்பெக்டட். ரெஸ்பெக்டட் ரெஸ்பெக்டட் அப்படின்னும் முடிச்சுக்கலாம். பை எவ்ரி ஒன்னும் போடலாம், போடாமல் இந்த இடத்துல இப்படியே இப்போ இதோடையும் நிறுத்திக்கிட்டாலும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணுங்கள். பீயிங் ஃபேமஸ் டசன்ட் மீன் யூ ஆர் ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கான லெசனை நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான் இன்றைக்கி லேர்ன் பண்ணோம், ஆனால் ரொம்பவே இஃபெக்டிவான சென்டென்சஸையும் லேர்ன் பண்ணியிருக்கோம். எதுக்கு? நீங்கள் டெய்லி லைஃப்பில் பேசி பழகிறதுக்கு. ஸோ இன்றைக்கான லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.